கதைகள் மூலம் ஆங்கிலம் கற்போம் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பாடம் 6 பார்க்க போறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு த ஹெல்ப்ஃபுல் பாய். ஒரு சிறுவன் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். ஒரு சிறுவன் a boy பள்ளிக்கு to school நடந்து walk சென்று கொண்டிருந்தான் அதாவது past tenseல நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு செயலை குறிக்கிறது. அதனால past continuous tense அப்படிங்கிற டென்ஸ்ல இது வருது. அப்போ நான் இது கூட ing ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை நான் ரீஃப்ரேம் பண்றேன். a boy அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் verb walking, to school அப்படின்னு வருமா? past continuous tense ஓட ரூல் என்னன்னா subject plus was or were plus verb கூட ing வரும். subject வந்து a boy. boy அப்படிங்கிறது singular subject, அதனால was போடணும். இதே boys அப்படின்னு இருந்ததுன்னா plural subject, அப்போ were போடணும். இங்க was walking to school அப்படின்னு போடுறேன். இதுதான் இதனுடைய கரெக்ட் ஃபார்மேஷன். வழியில் ஒரு முதியவர் பழக்கூடையுடன் தடுமாறினார். வழியில் on the way. ஒரு முதியவர் an old man. பழக்கூடை fruit basket. எத்தனை fruit basket? ஒரே ஒரு fruit basket, அதனால a fruit basket. கூடையுடன், அந்த யுடன் அப்படிங்கிற சஃபிக்ஸ்க்கு with. தடுமாறினார், தடுமாறிட்டு இருந்தாரு. struggle அப்படிங்கிறது தடுமாறுதல், past continuous tense வந்து struggling. ஓகே, இப்போ சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணலாம். on the way an old man அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் verb வந்து struggling with what? with a fruit basket. இப்போ சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கு. an old man struggling with a fruit basket, இது எல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் verb ing. ஸோ சப்ஜெக்ட் an old man கரெக்டாக இருக்கு. old man அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்கிறனால was பிளஸ் verb ing, struggle பிளஸ் ing struggling. இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் சென்டென்ஸ். இதுல an old man an அப்படின்னு போட்டிருக்கேன், அதாவது சிங்குலரா இருந்தா a இல்லைன்னா an போடணும். இங்க ஏன் an போட்டிருக்கேன் அப்படின்னா old, அந்த old அப்படிங்கிற வேர்ட்ல o வந்து vowel, AEIOU. see one of the vowels வந்திருக்கு அப்படிங்கறனால நான் இங்கே an போட்டிருக்கேன். சிறுவன் ஓடிச் சென்று கூடையை தூக்க உதவினான். சிறுவன் the boy அப்படின்னு போடுறேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம எந்த பையன் ஹெல்ப் பண்ணானோ அந்த பையனை நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றதுனால the boy. ஓடிச் சென்று past tense, run past tense ran. கூடையை basket, தூக்க carry, உதவினான் helped past tense. இப்போ சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணலாம். the boy subject ran, verb கரெக்டா இருக்கு. the boy ran for what? எதுக்காக அந்த பையன் ஓடுனா? ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ அடுத்தது ஹெல்ப்டு அப்படிங்கிற verb போடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் பண்ணா? பேஸ்கெட்டை கேரி பண்ற ஹெல்ப் பண்ணான். ஸோ கேரி பேஸ்கெட் அப்படின்னு போடுறேன். இப்போ த பாய் ரேன், அந்த பையன் ஓடுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா? ஹெல்ப் பண்ணா. எதுக்கு? பேஸ்கெட்டை தூக்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நான் ஒரு கன்ஜங்ஷன் போடுறேன். த பாய் ரேன் அண்ட் ஹெல்ப்டு ஃபார் வாட்? டு கேரி த பேஸ்கெட், ஸ்பெசிஃபிக் மென்ஷன். முதியவர் நன்றி சொல்லி அவனுக்கு ஒரு பழம் கொடுத்தார். முதியவர் ஓல்டு மேன். இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம மென்ஷன் பண்றதுனால நம்ம த ஓல்டு மேன் அப்படின்னு போடுறோம். நன்றி சொல்லி தேங்க், பாஸ்ட் டென்ஸ் தேங்க்டு. அவனுக்கு ஹிம் ஒரு பழம் ஃப்ரூட் கொடுத்தார், கொடுக்கறதுக்கு கிவ், பாஸ்ட் டென்ஸ் கேவ். ஓகே, இந்த சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணலாம். தி ஓல்டு மேன் சப்ஜெக்ட், தேங்க்டு verb கரெக்டா இருக்கு. தி ஓல்டு மேன் தேங்க்டு. இங்க ரெண்டு செயல் இருக்கு. ஒன்று, அந்த முதியவர் வந்து நன்றி சொன்னாரு.
2வது அதே முதியவர் அந்த பையனுக்கு ஒரு பழம் கொடுத்தார். 2 செயல் அவர் செஞ்சிருக்காரு. அப்போ இத கனெக்ட் பண்றதுக்கு நம்ம கன்ஜங்ஷன் அண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். தி ஓல்டு மேன் தேங்க்ட் அண்டுக்கு அப்புறம் வேர்ப். சப்ஜெக்ட் வந்து தி ஓல்டு மேன் தான். நம்ம ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்றதுக்கு தி ஓல்டு மேன் போட தேவையில்ல. அண்ட் கேவ் ஹிம் அ ஃப்ரூட் சிறுவன் பரவாயில்லை தாத்தா என்று புன்னகைத்தான். சிறுவன் the boy பரவாயில்லை தாத்தா இட்ஸ் ஓகே தாத்தாவுக்கு grandpa என்று that புன்னகைத்தான் smile past tense smiled. இந்த சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ண போறோம். அந்த பையன் 2 செயல் செஞ்சான். ஒன்னு ஸ்மைல் பண்ணான், சிரிச்சான். இன்னொன்னு சொன்னான், said. ஓகே, ஸோ அந்த ஸ்மைல்ட முதல்ல முன்னாடி கொண்டு வந்துடலாம். the boy smiled. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான், and said, கமா என்ன சொன்னானோ அதை டபுள் கொட்டேஷன்ல கொண்டு வந்துடலாம். இட்ஸ் ஓகே கிராண்ட்பா, இட்ஸ் ஓகே கிராண்ட்பா, ஃபுல் ஸ்டாப், க்ளோஸ் டபுள் கொட்டேஷன். இப்போ இந்த தட் அப்படிங்கிறது எங்கேயாவது நம்மளால இன்சர்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். த பாய் ஸ்மைல்ட் அண்ட் சேட் இட்ஸ் ஓகே கிராண்ட்பா. இந்த இட்ஸ் ஓகேல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் கேப்ஸ்ல கொண்டு வந்துடுறேன் ஆஸ் பர் த ரூல். மறுநாள் முதியவர் பள்ளிக்கு வந்து ஆசிரியரிடம் சொன்னார். மறுநாள் த நெக்ஸ்ட் டே. முதியவர் தி ஓல்டு மேன். பள்ளிக்கு ஸ்கூல். வந்து கேம் ஆசிரியரிடம் டீச்சர். சொன்னார் செட். இப்போ சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணலாம். த நெக்ஸ்ட் டே தி ஓல்டு மேன் என்ன பண்ணாரு? கேம் எங்க போனாரு? கேம் டு ஸ்பெசிஃபிக் மென்ஷனிங் டு த ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணாரு? அண்ட் செட். யார்கிட்ட? த டீச்சர். ஆசிரியர் எல்லோர் முன்னிலையிலும் சிறுவனை பாராட்டினார். ஆசிரியர் த டீச்சர் ஸ்பெசிஃபிக் மென்ஷனிங் எல்லோர் முன்னிலையிலும், எல்லோர் எவ்ரி ஒன், முன்னிலையிலும் in front of, சிறுவனை the boy பாராட்டினார். praise past tense praised. சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்ணலாம். the teacher subject, அதுக்கப்புறம் verb praised everyone in front of the boy அப்படின்னு இருக்கு. the teacher praised whom? the boy. so the boy வந்து இங்கே போடலாம். எப்படி praise பண்ணாரு? in front of everyone. சிறுவன் வெட்கத்துடன் தலை குனிந்து மகிழ்ந்தான். சிறுவன் the boy specific mentioning வெட்கத்துடன் shyly, தலை குனிந்து போ, மகிழ்ந்தான். மகிழ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங். ஸோ ஃபீல் பாஸ்ட் டென்ஸ் felt happy. இப்போ சென்டென்ஸை ரீஃப்ரேம் பண்றேன். the boy shyly bowed past tense and felt happy. moral of the story, சிறிய உதவியும் பெரிய மகிழ்ச்சி தரும். even a small help brings great happiness. சில vocabularies பார்க்கலாம். சிறுவன் boy, பள்ளி ஸ்கூல், வழி way or road, முதியவர் old man, பழம் fruit, கூடை basket, தாத்தா grandpa, நாள் day, ஆசிரியர் teacher, எல்லோர் everyone, தலை head, மகிழ்ச்சி happiness, உதவி help, நட walk, செல் go, கொண்டிரு be doing, தடுமாறு struggle, ஓடு run, தூக்கு carry or lift, உதவு help, சொல் say or tell, கொடு give, புன்னகை smile, வா come, பாராட்டு praise, குனி bow, மகிழ் be happy, தா give. இந்த ஸ்டோரி மூலயமா நீங்களும் நல்லா மோட்டிவேட் ஆகியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நான் எழுதின ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக். இதுல 1000 சென்டென்சஸ் இருக்கு. தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபார்மேட்ல ஈஸியா புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீன்ல தெரியுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அமேசான்லையும் இபுக் ஃபார்மேட்ல இந்த புக் அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அங்கேயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு நல்லா தமிழ் புரியும், படிக்க தெரியும்,
புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல 1000 சென்டென்சஸ் இருக்கு. தினம் தினம் அத நீங்க கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. நீங்க கோ த்ரூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்கள அறியாமலே நீங்க பேசும்போது அந்த நியூ வேர்ட்ஸ், சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுல பிரைஸ் வந்து குறையும். அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.